போன வருடம் பார்த்தோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 25,000 முதல் 30,000 பேர் விபத்தால பாதிப்படைஞ்சிருக்காங்க. சின்ன காயத்தில இருந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம். தலையில அடிபட்டா ஒரு நாள் கட்டாயம் பார்க்கணும். மோட்டார் பைக்ஸ் எடுத்தா சில பேர் ஹெல்மெட் போட்டு போற இல்ல, கார் எடுத்தா சீட் பெல்ட் அணிகிற இல்ல. முக்கியமாக ஓடுறவரை விட பின்னால் இருக்கிற ஆள் தான் அதிகமான பாதிப்பை சந்திக்கிறார். இந்த காணொலியில முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம். இலங்கையில் இப்பொழுது அதிகமாக விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விபத்துக்கள் சம்பந்தமாக இன்றைய தினம் ஒரு முக்கிய அதிதி அழைத்து வந்து பேச போகிறோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமை புரிந்து கொண்டிருக்கும், அதாவது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் கடமை புரிந்து கொண்டிருக்கும் வைத்தியர் பார்த்திபன் அவர்களை அழைத்து வந்து பேச போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டிலான். டாக்டர், உங்கள்கிட்ட முதலாவது கேள்விக்கு நாங்க கேட்க போறோம். என்னன்னு சொன்னா, நீங்க கொழும்புல, அதுவும் தலைநகரில முக்கிய பதவி வகிச்சு கொண்டிருக்கிறீங்க. அதுவும் முக்கியமான ஒரு வைத்தியசாலையில, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அவசர சிகிச்சை பிரிவில் அதிகமான விபத்துகளால் வருகின்ற மக்களை சந்தித்திருப்பீங்க. இலங்கையை பொறுத்தவரையில அதிகமான விபத்துக்கள், விபத்து மூலமாக உயிரிழக்கிறவர்கள் இருக்கிறார்கள் தானே. அதுலயும் வீதி விபத்துக்கள், தண்ணியில மூழ்கி இப்ப கடல்ல குளிக்க போயிட்டு உயிரிழக்கிறாங்க. அதே மாதிரி தீக்காயங்களுக்கு உட்பட்டு உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரியான விபத்துக்கள்ல இலங்கையில எந்த விபத்துக்கள் அதிகமானவர்கள் உயிரிழக்கிறாங்க? விபத்துக்கள் என்று சொன்னாலே அது ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்துல, ஒரு எதிர்பாராத நேரத்துல, ஒரு கணப்பொழுதுல நடந்துடுற ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் விபத்து. அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறது பலவிதமான விபத்துக்கள் சந்திக்கிறோம். அப்ப இந்த விபத்துக்களால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற பேஷண்ட்ஸ்ல 5ல் 1 பங்கு வீதமானது விபத்துக்களாவே இருக்கு. நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நோயாளிகள்ல 5ல் 1 வீதமான பங்கு வந்து தனிய விபத்துக்களாலேயே ஏற்படுது. அதுலயும் முதலாம் இடத்துல நிக்கிறது வீதி விபத்துக்கள். நான் இப்ப 2-3 விபத்தை குறிப்பிட்டிருந்தேன். அதுல வீதி விபத்துக்கள் தான் இப்பொழுது அண்மை காலங்களாக அதிகமான செய்திகள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்ப நாங்க இலங்கையின் வீதி விபத்துகள் சம்பந்தமான புள்ளி விவரத்தை பார்த்தோம் என்று சொன்னா, கடந்த 2024 ஆண்டு போன வருடம் பார்த்தோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட 25,000 முதல் 30,000 பேர் விபத்தால பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதுலயும் 22,500 தொடக்கம் 3,000 பேர் இறந்திருக்கிறாங்க. அதை விட 8,000 பேர் பாரிய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த வருடம் ஜூலை கடைசி வரைக்கும் 1,700 பேர் இறந்திருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு பாரிய போக்குவரத்து பிரச்சனை மட்டும் இல்லாம இது ஒரு பாரிய பொது சுகாதார அவசர நிலைமை கூட. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-10 பேர் இறக்குறாங்க. ஆனா கவர்மெண்டும் வந்து எவ்வளவோ சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்தா கூட இதை கட்டுப்படுத்த முடியுதில்லை. இது ஒரு பாரிய சமூக பிரச்சனையா தான் இருக்குது. அண்மையில கூட உங்களுக்கு தெரியும், குருநாகல் பகுதியில பாடசாலை வேன்ல விபத்துக்குள்ளாகி 3 பேர் உயிரிழந்தாங்க. அதே மாதிரி ஏனையின் வீதியில அரச பேருந்தோடு மோட்டார் பைக் கொண்டு ஆக்சிடென்ட் ஆகி அதுலயும் 2 பேர் உயிரிழந்தாங்க. இப்படி நாளுக்கு நாள் வீதி விபத்துகள் அதிகரிச்சு கொண்டே போகுது இல்லையா டாக்டர்? கவர்மெண்டும் இதுக்கு பாரிய நிதியே செய்யுது. அதாவது தடுக்கிறதுக்கான வழிகளை பாக்குது. இத பாபத்துல பாதிப்படைஞ்சு வர்ற பேஷண்ட குணப்படுத்துறாங்க, அவங்களுக்கு புனர்வாழ்வளிக்கிறாங்க. பாரிய நிதிய செலவு செஞ்சாலும் இந்த கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய சவாலாகவே அமையும். மற்றது டாக்டர், உங்களுக்கு தெரியும், அதிகமான போதை பாவனைகளும் பயன்பாட்டிலே இருக்கிறது. மற்றது அதிவேகமாக செல்லுகிறது. இந்த வீதி ஒழுங்குமுறைகளை தாண்டி வாகனங்களை செலுத்தி கொண்டு போறதாலையும் விபத்துகள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இதை எவ்வாறு தடுக்கலாம்? என்ன, நீங்க ஒரு முக்கியமான வைத்தியசாலையில நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க, நிறைய கேசஸ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவாக இருக்கிறது டாக்டர்? இந்த காரணங்களை பார்க்கக்குள்ள நாங்க இதை 4 வகையா பாகுபடுத்தலாம். ஒன்று மனிதன் சம்பந்தமான காரணிகள், வாகனம் சம்பந்தமான காரணிகள், பாதை ரோட் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், வீதி ஒழுங்கு முறைகள் சம்பந்தமான இது. முதலாவது நாங்க மனித சம்பந்தமான காரணிகளை பார்க்கக்குள்ள மெயினா ஓவர் ஸ்பீட். எல்லாருமே அவசரம், உலகத்துல எல்லாருமே ஓவரா ஸ்பீடா போறது, அது எங்கட கண்ட்ரோலுக்குள்ளே வராது, ரொம்ப ஸ்பீடா போறது. அடுத்தது இப்ப டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள் என்று எடுத்து பார்த்தோம்னா அவங்க அதிகமான ஆட்கள் மது போதையை
பாவிக்கிறாங்க. அப்ப அவங்க நினைக்கிறது தாங்க கண்ட்ரோலா இருக்கிறாங்கன்னு, ஆனா அவங்களால இருக்க முடியுது இல்லை. ஒரு வித மயக்க நிலை வர்றதால ஆக்சிடென்ட் ஆகுது. அதை விட மெயினா போதை வஸ்து பாவிக்கிறாங்க. அப்ப அதால அவங்க மட்டும் இல்ல, அந்த சமூகமே பாதிப்படையுது. மோட்டர் பைக்ஸ் எடுத்தா சில பேர் ஹெல்மெட் போட்டு போற இல்ல, கார் எடுத்தா சீட் பெல்ட் அணிகிற இல்ல, பாதசாரிகள் என்று பார்க்கல சரியான அவங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற இல்ல, பாதசாரி கடவைகள்ல அவங்க நடக்கிற இல்ல, அதுக்கு முன்னாலேயே திரும்பிடுறது. சில பேர் போனை காய்ச்சி கொண்டு போறது. அப்ப பயணிகள் என்று பார்க்கல சில பேர் கைய வழியில போட்டு போறது, தலைய வழியில எட்டி பார்த்து கொண்டு போறது. அன்றைக்கு ஒரு பேஷண்ட் ஒன்று வந்தது, ஆட்டோக்குள்ள கனவேர் 4-5 பேர் இடம் இல்லாம கால் வழியில கால்ல அடிச்சு கால் சரி பாருங்க. அப்ப அவங்களும் கவனமா இருக்கணும். முக்கியமாக ஓடுறவரை விட பின்னால் இருக்கிற ஆள் தான் அதிகமான பாதிப்பை சந்திக்கிறார். ஏன்னா ஓடுறவர் ஹேண்டில பிடிச்சு கொண்டிருப்பார், பின்னால் இருக்கிறார் ஒன்றும் பிடிக்கிற இல்ல, அப்படியே வீசிப்பட்டு போறாரு. இது மனிதன் சம்பந்தமான காரணம். வாகனம் சம்பந்தமான காரணியை பார்த்தோம்னா சில ஒழுங்கான கண்டிஷன் இருக்கிற இல்ல, பிரேக் இருக்கிற இல்ல, லைட் இருக்கிற இல்ல. மற்றது டிலான் வாகனங்கள் என்று பார்க்கக்குள்ள இலங்கையை பொறுத்தவரை கூட மோட்டார் சைக்கிள்ஸ் 3 வீலர்ஸ் தான் கூட இங்க அதிகமான விபத்துகள். அதுகள் வந்து பேலன்ஸ் இல்ல, 2 சக்கரம் 3 சக்கரம் மண்டைக்குள்ள டக்குன்னு பிரட்டிடும். அப்ப அது ஒரு பிரச்சனை. மற்ற சில பேர் காத்து போய் அப்படியே மோட்டார் பைக் ஒரு பக்கம் இழுபட்டு போறது. இப்ப ட்ரெயின்ல எல்லாம் வந்து சில நேரங்கள்ல பார்த்தா அதிக சனம். அப்ப சில பேர் அதுல இருந்து தொங்கி அப்படியே விழுகுறாங்க, வேற இல்லாம பிளாட்ஃபார்முக்குள்ள விழுகுறாங்க. அப்ப இப்படியான இதுகள் நடக்கு. அடுத்தது இப்ப சாலைகள் சம்பந்தமான இதை பார்த்தோம்னு சொன்னா இப்ப எல்லா இடம் ஹைவேஸ் இருக்கு. ஹைவேலையும் போட்டிருக்காங்க 100ல போகணும், 70ல போகணும், 80ல. ஆனா அதையும் தாண்டி தங்களுக்கு தான் போட்டதுன்ற மாதிரி ஹை ஸ்பீட்ல போறது. ரோட்ல சில பள்ளங்கள் இருக்கும், சில ஒழுங்கான லைட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, சிக்னல் லைட் இருக்காது, சரியான இடங்கள்ல பாதசாரி கடவைகள் இருக்காது. அப்ப அதுகளும் ஒரு பிரச்சனை. பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களே, இது உங்களுக்கான இந்த வீடியோ. இது பொதுவாக நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் டாக்டர், தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப பெற்றோர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். பெற்றோர்களை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க, கட்டாயம் இதை பாருங்க. சொல்லுங்க டாக்டர். சில பேர் என்ன செய்யறது, தங்களோட பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யறோம். அதாவது சில பேர் பர்த்டே என்றோன்னா பிள்ளைக்கு ஒரு மோட்டார் பைக் கொண்டு வேண்டி கொடுக்குறாங்க. அவருக்கு 18 வயது கூட வந்திருக்காரு. ஆனா சொல்லித்தான் சொல்லுவாங்க, நீ ஓ லெவல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணு, உனக்கு ஒரு மோட்டார் பைக் கொண்டு வேண்டி தருவேன். அந்த மாதிரி சொல்லி போட்டு அந்த மாதிரி சில பிள்ளைகளுக்கு செய்யாட்டி அவங்க வேற ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. அதனால கட்டாயம் பெற்றோர்கள் வேண்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாகுவாங்க. அப்ப அன்றைக்கும் ஒரு பேரன் ஒன்று வேண்டி கொடுத்துருக்கு பர்த்டேக்கு. இவர் முறுக்க தெரியல, கொண்டு போய் முறுக்கி இருக்கு, அடிபட்டு கால் எடுக்க வேண்டியா போய். இப்ப எல்லா இடமும் களியாட்டு நிகழ்வுகள், ஹோட்டல்ஸ், கிளப்ஸ், அதுகள், பார்ட்டிகள் என்று கூடிக்கொண்டே வருது. மெயினா தலைநகரில, ஈவன் ஜப்னால, கண்டியில கூட இப்ப இந்த களியாட்ட நிகழ்வுகள், போதை வஸ்து பாவனை எல்லாம் கூடி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, அதை பாவிச்சுட்டு மோட்டார் பைக் கார்கள் ஓடைக்குள்ள அவங்க நிலையை மறந்து ஒரு மயக்க நிலையில கொண்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடும். மெடது டாக்டர், இப்ப நாங்க விபத்துக்கள் எல்லாம் எப்படி ஏற்படுகிறதுன்னு பார்த்துனாங்க. சில செய்திகளை கடந்து நாங்க சென்று விடுவோம். அங்க விபத்து இடம்பெற்றது, இங்க விபத்து இடம்பெற்றது, உயிரிழப்புகள் நடைபெற்றது என்று நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போயிடுவோம். அதனால குடும்பங்களுக்குள் ஏற்படுகிற சந்தோஷம் இல்லாம போய்விடும் ஒன்று. மெட்டது, இதால எப்படியான பாதிப்புகள் இடம்பெறும் என்று சொல்லுங்க. நல்ல கேள்வி டிலான். எல்லாருமே வந்து இத ஆக்சிடென்ட ஒரு நியூஸாவே பார்த்து கடந்து போயிடுவோம். ஆனா அதுண்ட மற்ற பக்கத்தை யாருக்குமே தெரியற இல்லை. ஆனா உண்மையா இந்த பாதிப்புகளை பார்த்தோம்னா நாங்க 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து உடல் ரீதியான பாதிப்பு, உள ரீதியான பாதிப்பு, நாள்பட்ட ரீதியான பாதிப்பு. உள ரீதியான பாதிப்புல மெயினா தலை, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவாங்க. அது சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்கு. யார்கிட்டையும் கேட்டா சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் பட்டுட்டுது, பிள்ளையில தலை ஒன்றும் படையில. அப்ப அந்த அளவுக்கு தலைன்றது ஒரு முக்கியம். ஆனா தலையில அடிபட்டா கட்டாயம் அது ஒரு பாரிய பாதிப்பு. சின்ன காயத்தில இருந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம். தலையில அடிபட்டா ஒரு நாள் கட்டாயம் பார்க்கணும், 24 hours அப்சர்வ் பண்ணணும். அவங்களுக்கு சக்தி வருதா, மூக்கால வாயால ரத்தம் எதுவும் வருதா, தலை சுத்து மயக்கம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது உள ரீதியான பாதிப்பை பார்க்கக்குள்ள சில வேளை அவங்களுக்கு கைகால் சில வேளை எடுக்கப்பட்டா அவங்க ஒருவித மனநோய்க்கு உள்ளாகுவாங்க. நிச்சயமா அவங்களோட குடும்பமும் இதால பாதிக்கப்பட போகுது, சந்தோஷம் போகுது. இது இப்படியே சென்று கொண்டிருந்தா பாரிய ஒரு பின்னடைவுக்கு நாங்கெல்லாம் போறோம். இதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர்? வீதி விபத்துக்களை தடுப்பதுல பாரிய பங்கு வகிக்குது ஊடகங்கள் தான்.
இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்டுக்கு நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்லை என்னன்னு சொன்னா அவன் வர்றது காயத்தோடு. அப்ப அந்த நேரம் நாங்க என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்ப ஊடக முறையில இது சம்பந்தமான விழிப்புணர்வை கூட்டணும். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நபரும் தான் சுய ஒழுக்கமாக இந்த வீதி ஒழுங்குமுறைகளை சரியான முறையில கடைபிடிக்க வேண்டும். அது மாதிரி கவர்மெண்ட்டும் இப்ப செப்டம்பர் மாதத்துல இருந்து ஷீட் பெல்ட்டை கட்டாயமாக்கி இருக்காங்க. நார்மலா இலங்கையில வாகனத்துல பின்னுக்கு இருக்கிறார்கள் ஆசனப்பட்டி அணிகிற இல்லை. ஆனா இத நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. அதை விட விதிமுறைகளையும் கொஞ்சம் இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவதனாலும் குறைத்துக் கொள்ளலாம். நன்றி. நிறைய விஷயங்களை இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்திருந்தார். இந்த காணொளி மூலமாக அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கும், அதாவது விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் வைத்திய அதிகாரி பார்த்திபன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.